எல்லா புகழும் படைத்தவனுக்கே. வெல்கம் டு ஜியாஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா என்னுடைய ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் குழம்பு வைக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கனாக்கா நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. நான் சமையல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம், பொரியட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா என்கிட்ட தாளிப்பு வடகம் இருக்குது, அதனால் தாராளமாக தாளிப்பு வடகம் போட்டுக்கிறேன். மீன் குழம்பு அப்படிங்கிறதுனால தாளிப்பு வடகம் போட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பில்லை, 2 பச்சை மிளகாய், நல்ல பெரிய சைஸ் தக்காளி 1, அதையுமே இதில் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்காட்டியும் கொஞ்சமாக ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில். இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. வதங்கினதுமே நான் அரைச்சி வச்சுருக்கிற ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியையும் இதில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரையும் கழுவி போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா ஒரு வதக்கிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா நான் தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருக்கீங்கன்னா மல்லித்தூளும் மிளகாத்தூளும் தனித்தனியாக வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே கலந்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் அதுதான் என்னுடைய காரத்துக்கு 1 ஸ்பூன் நல்லா தாராளமாக எடுத்துக்கிட்டேன். நாங்கள் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டோங்கிறதுக்காக சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா மிளகாத்தூள் போட்டதுனால கருகிரும், அதனால் சிம்மில் வச்சு போட்டுக்கோங்க. சிம்மில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நான் புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா கரைச்சி ஃபுல்லாக நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், தேவையான அளவு தண்ணியெல்லாம் போட்டுட்டோம். புளியெல்லாம் நல்லா கரைச்சி ஊற்றியாச்சுங்க. கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மூடி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இங்கே பார்த்திங்கனாக்கா தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நான் தேங்காவை அரைச்சிக்கிறேங்க. இந்த குழம்புக்கு நான் சோம்பு போடாமல் இன்றைக்கி செய்கிறேன் மீன் குழம்பு. சோம்பு போட்டும் செய்வேன் ஒரு சில நேரங்களில். இன்றைக்கி சோம்பு போடாமல் பண்ணுறேன். அதனால் பார்த்திங்கன்னா வெறுமனே தேங்காயை அரைச்சிக்கலாம். உங்களுக்கு இன்னும் குழம்பு வேணும், விழுது வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு 2 தக்காளியை கூட வெட்டி போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு காரம் உப்பெல்லாம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் 2 தக்காளி போட்டுட்டு எனக்கு குழம்பு வேணுங்கிறதுக்காக மிச்சம் இருந்ததுன்னா நான் டிஃபனுக்கு கூட வச்சுக்குவேங்க. அதனால தான் திரும்பவும் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டுங்க. குழம்பு எல்லாம் ஊற்றி ஒரு கொதி வந்துட்டுருக்கு. இன்னும் மீன் போடலைங்க. இது கொதிக்கட்டும். நான் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அது பார்த்திங்கனாக்கா நம்ம மீன் குழம்பு, காரக்குழம்பு, வத்த குழம்புக்கெல்லாம் போடுற ஒரு சீக்ரெட் பொடி தான் நம்மளோடது. அதே போல் லெமன் சாதம், புளி சாதம், அதுக்கெல்லாம் இந்த பொடி போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பும் திக்னஸ்ஸாக இருக்குங்க. இந்த பொடி போட்டாக்கா நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அதனால் இதையும் போட்டுக்கலாம். முன்னாடியே போட்டு இதையும் ஒரு கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிருச்சிங்க. கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. ஏன்னா குழம்புல இப்போ மீன் போட்டால் சரியாக இருக்கும். நான் மத்தி மீன் தான் போடுறேன்.
ஒரு சும்மா அப்படியே லைட்டாக இப்படி இது பண்ணி விட்டுட்டு அதிலே வந்து பார்த்திங்கனாக்கா நான் இப்போவே வந்து மாங்காவும் போட்டுடுறேங்க. சும்மா ஒரு சின்ன மாங்காய் தான் போடுறேன். ஸ்மெல்லுக்காக போடுறேன். மாங்காய் போட்டு மீன் குழம்பு ஒரு கொதிக்கட்டுங்க. கொத்தமல்லி தலையும் போட்டுக்கிறேன். கொதித்ததும் நம்ம வந்து இறக்க வேண்டியது, மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா மீன் குழம்பு எல்லாமே வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய், அந்த டேஸ்ட்டுக்காக நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நம்ம மூடிக்க வேண்டியதான். அருமையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.